ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு SETRecipes ஃபுட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் சிங்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்சலும் வந்துருச்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் சிங்ஸ் இந்தியா ரெஸ்டாரண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரம் ஸ்டார்டர்ஸ் டு டெசர்ட்ஸ் அண்ட் வேரியஸ் பிளாட்டர்ஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. அதை இப்போ நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி நம்ம 3 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று கீமா பராத்தா, இன்னொன்று சிக்கன் டிக்கா. இது சும்மா ஸ்டார்டர்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. ப்ளஸ் நமக்கு பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி எப்பயுமே இங்கே தருவாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே இப்போ நமக்கு கீமா பரோட்டாக்கு இதோட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். இது நைட் டைம்னால, இது டின்னர் டைம்னால 2 பேர்த்துக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டர்ஸ் ப்ளஸ் பிரியாணி ப்ளஸ் கீமா பரோட்டா. ஸோ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ரேட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீமா பராத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் பராத்தாக்குள்ளே கீமா, ஐ மீன் இங்கே மோஸ்ட்டாக லேம் தான் வைப்பாங்க. லேம் வச்சுருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க கிரேவியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. லைக் பன்னீர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அந்த கிரேவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அற்புதமாக இருக்குது. இது நம்ம பே பண்ணலை. இது பிரியாணி கூட கிரேவி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த கீமா பராத்தாவோட கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கீமா பராத்தா பார்த்திங்கன்னா வெல் குக்ட் மீட் இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் அந்த பராத்தாவோட மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஐ மீன் லைக் ரொம்ப அதிகமாக அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை. இதுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 9 கொடுக்கலாம் கீமா பராத்தாக்கு அவுட் ஆஃப் 10. அண்ட் இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் டிக்கா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் லெமன் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி குக்டா வெல் குக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே குக்காக இருக்குது. டேஸ்ட்டும் கரெக்டாக அட்டகாசமாக இருக்குது. ப்ளஸ் சிக்கன் இட் ஸ்மெல்ஸ் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் ஆனியன்ஸ் எல்லாம் லெமன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அவுட் ஆஃப் 10க்கு பார்த்தீங்கன்னா 9.7 கொடுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்பயுமே டேக் அவே அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது கொஞ்சம் சூடு ஆறிடும். ப்ளஸ் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இதில் இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட்டதில் சூடாகவும் இருக்குது. சிக்கன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 10க்கு 9.7 இருந்ததுக்கு ரேட்டிங். நெக்ஸ்ட் நம்ம லேம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பீசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு
அரௌண்ட் 10 பீசஸ் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி மோர் தென் 10 கூட இருக்கலாம். அவ்வளோ நிறைய நல்ல குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. லேம் பிரியாணி வந்து நம்ம ஊர் தலப்பாக்கட்டி ஸ்டைல் டேஸ்ட் இருக்குது. அந்த நல்ல மசாலாஸ்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேம் பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லேம் பீஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் பீசஸாக இருக்குது எல்லாமே. ஸோ லேம் பீஸ் பற்றி பார்த்தோம்னா லேம் பீஸ் வந்து நல்லா வெல் குக்டாக இருக்குது. ரொம்ப அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா அந்த பீசஸில் எல்லாம் இறங்கியிருக்கு. ப்ளஸ் ரொம்ப டெண்டராகவும் இருக்குது. லைக் வாயில் வச்சா கரையிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன, இந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவுட் ஆஃப் 10 9.3 கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு குறைனா, நம்ம வந்து நம்ம ஊரில் எப்போயுமே ரைத்தா ஊற்றி சாப்பிட்டு பழக்கம். ஸோ இங்கே வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ரைத்தா கூட இல்லை. டேஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி வைஸ் இட்ஸ் ஃபார்மர் பெட்டர் தேன் அதர் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்கிறத விட. அண்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட். ப்ளஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் 10க்கு வந்து 9.5 மேலே இப்போ 9.6 கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. லைக் இட்ஸ் லைக் ஃபீலிங் ஹோம் ஃப்ரம் அவே அந்த மாதிரி சொல்லலாம். அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கு. என்ன ஒரு சின்ன குறைனா, பிரியாணிக்கு ரைத்தா வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரைத்தாவோட சாப்பிட்டு பழக்கம். அண்ட் தட் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் பீன் மிஸ்ட் அவுட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பர்டிகுலராக பிளாட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன், லேம்ப், இங்கே வந்து மட்டன் மோஸ்ட்டாக இருக்காது ரெஸ்டாரண்ட்ஸில், லேம் தான் சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் அண்ட் லேம் வந்து பிளாட்டர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணலை. பட் நாங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் யூகேலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய், டேக் கேர்.